காட்சி 1. கொளுத்தும் வெயில் மற்றும் தாகம். ஒரு கொளுத்தும் கோடைக்காலத்தில் சூரியன் பூமியை வெடிக்க வைக்கும் அளவுக்கு வெயில் வீசியது. அருகில் ஓடும் சிறிய ஆறு மட்டுமே உயிர்களுக்கு ஆறுதல் தரும் இடமாக இருந்தது. ஆற்றங்கரையில் ஒரு சிறிய கருப்பு எறும்பு தாகத்தால் தவித்துக் கொண்டு வந்தது. அது கவனமாக கற்களுக்கு நடுவே நடந்து ஆற்றின் ஓரத்தில் தண்ணீர் குடிக்க முயன்றது. காட்சி 2. எறும்பு ஆற்றில் விழுந்தது. திடீரென ஒரு சிறிய கல் இடறி எறும்பு நழுவி ஆற்றில் விழுந்தது. வேகமான நீரோட்டத்தில் எறும்பு தத்தளித்தது. அதன் சிறிய கால்கள் தண்ணீரை மிதிக்க முயன்றன, ஆனால் நீர் அதை இழுத்துக் கொண்டு போயிற்று. உதவி, உதவி என்று எறும்பு கத்தியது, ஆனால் அதன் குரல் சிறிதாக இருந்ததால் யாரும் கேட்கவில்லை. காட்சி 3. புறாவின் இரக்கம். அருகில் உள்ள உயரமான மரத்தின் கிளையில் ஒரு அழகிய வெள்ளை புறா அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. அது ஆற்றில் தத்தளிக்கும் சிறிய எறும்பை பார்த்தது. புறாவின் இதயத்தில் இரக்கம் பொங்கியது. அந்த சிறிய எறும்பு இறந்துவிடும், நான் உதவ வேண்டும் என்று நினைத்தது. காட்சி 4. புறா இலையை போடுதல். புறா உடனடியாக பறந்து சென்று அருகில் விழுந்திருந்த ஒரு பெரிய இலையை கொத்திக் கொண்டு வந்தது. கவனமாக அந்த இலையை எறும்புக்கு அருகே நீரில் போட்டது. இலை நீரில் மிதக்க ஆரம்பித்தது. எறும்பு தன்னால் முடிந்த அளவு கால்களை ஓட வைத்து இலையின் மேல் ஏறிக்கொண்டது. காட்சி 5. எறும்பு உயிர் தப்புதல் மற்றும் நன்றி. இலை நீரோட்டத்தில் மெதுவாக கரையை நோக்கி சென்றது.